தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகமுள்ள தண்ணீரை வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்ற வேண்டுகிறேன். தாகமுள்ள தண்ணீரை ஊற்ற வேண்டுகிறேன். வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்ற வேண்டுகிறேன். ஒன்றையா நல்லவையை தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். மாம்சமான யாவர் மேல் ஊற்ற வேண்டுமே, மக்களெல்லாம் இறைவாக உரைக்க வேண்டுமே. மாம்சமான யாவர் மேல் ஊற்ற வேண்டுமே, மக்களெல்லாம் இறைவாக உரைக்க வேண்டுமே. ஒன்றையா உன் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போன விஷயத்தோட இந்த விஷயத்தோட வாக்குத்தத்த வசனம் எல்லாத்துக்கும் தெரியுமா? எங்க இருக்கு? தாகிது பாரு, தாகிது பாரு. எங்க இருக்குது? மனசுல இருக்குதா? எல்லாம் சேர்ந்து ஒரு தடவை சொல்லலாமா? யார் யார் மனசுல இருக்குதோ அவங்கள என்ன பண்ணுங்க? சத்தமா பார்க்காம சொல்ல போறீங்களா? 365 நாள் இருந்துச்சு, பார்க்காத தெரியணும். சொல்லலாமா? ரெடி? 1 2 3 4. தாகமுள்ளவன் மேல் ஊற்றுவேன்னு சொன்னாரு, ஊத்துனாரா? ஊத்துனாரா? நிஜமா? யார் யாருடைய தாகமா இருந்த தண்ணீரை ஊற்றினா கை தூக்கு பார்க்கலாம். நல்ல தூக்கு கைய. அப்ப என் தேவன் சொன்னதை செய்யும் அளவும் கீழே கையை கீழே போடுங்க. அவர் என்ன பண்றதில்ல, தூங்குறவர் கிடையாது. God is not a man that he should lie, nor a son of man to change his mind. மனம் மாற மாந்தன் அல்ல, அவர் மனிதன் அல்ல பொய் சொல்ல அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. சரியா? அப்ப அந்த ஆண்டவர் பாருங்க, சொல்றது செய்கிறது தேவனா இருக்கிறாரு. இந்த வருஷம் பூரா தாகமுள்ள உங்கள் மேல் தண்ணீரை ஊற்றினார். தண்ணீர் எனக்கு கொண்டு பக்கெட்ல தண்ணி ஊற்றினாரா? என்ன பண்ணாரு? தாகத்தோட, கஷ்டத்தோட, பிரச்சனையோட ஜெபித்த போது அவர் என்ன பண்ணாரு? பதில் கொடுத்தார். தாகமுள்ளவன் தண்ணீரை ஊற்றினார். எனக்கு மறந்து போச்சு இந்த வசனம். வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றினார். வறண்ட நிலங்க, வறண்ட நிலத்துல ஆற விட்டா என்ன ஆகும்? தண்ணிக்குள்ள இழுத்துக்கிட்டு. ஆமா, இந்த டிஸ்கவரி சேனல் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிரிக்கா காட்டுவாங்க. அந்த மழை வந்துச்சுன்னா அந்த தண்ணி எல்லாம் வரும். என்ன வந்துச்சுன்னா பார்த்துட்டு எப்படி இருக்கும்? பயங்கரமாக வரும். அப்புறமா பார்த்து கொஞ்ச நாள் பொறுத்தா அந்த தண்ணியில் என்ன ஆகும்? அப்படியே க்ளீனாக இருக்கும், அழகாக இருக்கும். அது முன்னால் வரும்போது என்ன இருக்கும்? வண்டல், மண், அதெல்லாம். ஆனால் வறண்ட நிலத்தில் ஆறுகளை விடுவது தேவனாக இருக்கின்றார். அப்போ அந்த ஆறுகள் தண்ணியில் இழுத்த பிறகு என்ன இருக்கும்? உனக்கு சும்மா தெளிவானதாக இருக்கும் இல்லையா? நமக்கு ஆறுலாம் ஒன்றும் அது போல் வர்றது கிடையாது. நம்ம ஆறுல என்ன ஓடுது? சாக்கடை தான் ஓடுது இல்லையா? அப்போ இங்கே பாருங்க, தாகமுள்ளவர்கள் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். உன் சந்ததி, உன் சந்தானம். சந்ததி வேற, சந்தானம் வேற. சந்தானம்னா எப்படி சொல்றது? பரம்பரை பரம்பரையா வர்றது, பரம்பரையா வர்றது. சந்ததின்றது இப்ப பாலுக்கு சந்ததி ஜமுனா, அலெக்சாண்டர் சொல்லிட்டு உன கோயில் விட்டு துரத்திடுவேன் நான். ஆமா, என்ன அலெக்சாண்டர் அவர் ஒருத்தர் பிள்ளையா வீட்டுல என்ன பாக்குற? அவளும் பிள்ளைதான். சம்பாதிக்கிறது யாருக்கு? ஏன் அவளுக்கு சம்பாதிக்க மாட்டியா? கொய்யால உன் கடையில தூக்கிட்டு போய் வேற இடத்துல வச்சிருவேன் நான். ஆமா,
ஆ ஆ ஞாபகப்படுத்துவோமா? ஆ ஏம்மா ஒன்று நான் மறக்கவே மாட்டேன் இனி எங்கேயுமே போயிடாதம்மா. பண்ணிடலாமா? ஆ சும்மா கிண்டல் சொல்றேன், கோச்சிக்காத சரியா? தாகமுள்ளவரின் தண்ணீரையும் வறண்ட நிலங்களின் ஆறுகளையும் உன் சந்ததியின் மேல் ஆசி ஆ உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றின தேவனா இருக்கின்றான். இந்த தேவன் உண்மையான தேவனா இருந்தார். அதனால என்ன பண்ணாரு? இந்த வருஷம் பூரா உன்னோடு இருந்தார். நீ கேட்டதெல்லாம் கொடுத்தாரு. பால ஆம்பளை பிள்ளை கேட்டா கொடுத்தாரு. என்ன ஜமுனாவுக்கு நர்சிங் ஸ்கூல் கேட்டாரு கொடுத்தாரு. என்ன செம்மொழிக்கு நர்சிங் ஸ்கூல் கேட்டா கொடுத்தாரு. கேட்கிற யாவரும் என்ன பண்ணுவான்? பெற்றுக்கொள்ளுகிறவரா இருக்கிறான். அந்த ஆவியை உடையவராக இருக்கிறார் அவரு. அந்த ஆவியினால உன்னை அபிஷேகிக்கிறவராக இருக்கிறாரு. வறண்ட நிலத்தில் ஆறுகளையும் உன் சந்ததியின் மேல் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும் தந்த தேவன். வறண்ட நிலம். இன்னைக்கு எத்தனையோ வறண்ட நிலம் இருக்குது. எல்லாம் கண்ண மூடுவோம். பேதுருன்ற ஒரு சேஷன் இருக்கான். அவன் ஒரு காலத்துல வறண்ட நிலமா இருந்தாங்க. மேசியான்றது யாரும் தேடிட்டு அலைஞ்சாங்க. யோவான் ஸ்நானகன் மேசியா இருப்பாரோ அப்படின்ட்டு அவர்கிட்ட போய் சீஷனா சேர்ந்தாங்க. அவருக்குள்ள இருந்த தாகம், என்னை ரட்சிக்க போறவரை நான் பார்க்கணும், என்னை ரட்சிக்க போறவரை நான் பழகணும், என் தேவாதி தேவனோட இருக்கணும்னு. யோவான் ஒரு நாள் சொல்றான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு பற்றி. 2 பேரும் விட்டுட்டு ஓடிட்டாங்க. யார் அது? அந்திரேயாவும் யோவானும். அவனுக்கு போய் அவர் இருக்கிற இடத்த பார்த்து திரும்பி வந்து அந்திரேயா யோவான்ட்ட சொல்றான், நான் மேசியாவை கண்டு. உடனே இவரு கிளம்பிட்டார். தாகம் தாகம் கூப்பிட்ட போது என்ன பண்ணான்? வலையும் படகையும் விட்டுட்டு அவர் பின்பற்றினான். கேட்டான் அவர் தவிர, நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? உமக்காக, மேசியாவுக்காக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக, ஜீவனுள்ள தேவனின் குமாரனாகிய உமக்காக நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்தோமே, எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்தோமே. சீமோன்னா என்ன தெரியுங்களா? வறண்ட மண்ணுன்னு அர்த்தங்க. ட்ரை சாண்ட், ட்ரை டர்ட், வறண்ட மண்ணுங்க. அந்த மண் அவர்கிட்ட போச்சு. அந்த வறண்ட மண்ணில் அவர் என்ன பண்ணாரு? தண்ணீரை ஊத்திக்கிட்டே இருந்தாருங்க. தண்ணீரை ஊத்திக்கிட்டே இருந்தாரு. அந்த தண்ணீர் அந்த நிலத்தை மாற்றுறது. மக்கள் என்னை பற்றி என்ன சொல்லுகிறாள் என்று கேட்டபோது, ஒருத்தர் எலியான்றான், ஒருத்தர் தீர்க்கதரிசின்றான், ஒருத்தர் யோவான் வந்துட்டாருன்றான். நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டபோது படார்னு அடிச்சான் பேதுரு. நீ ஜீவனுள்ள தேவனின் குமாரனாகிய கிறிஸ்து. இதுவரைக்கும் சீமோனா இருந்த, மண்ணா இருந்த, இன்றைக்கு அந்த மண் தண்ணீர் ஊற்றப்பட்டு பாறையாக மாறிச்சு. இந்த பாறையின் மேல் நான் ஏன் சபையை கட்டுவேன். பேதுரு போல ஒரு ஊழியக்காரர் கிடையாதுங்க. பவுலே சொல்லியிருக்கிறார். பவுல் ஒரு தனியாக தான் இருந்தார். பேதுரு குடும்பத்தில் இருந்த மனைவியும் பிள்ளைகளையும் அவர் எங்கு சென்றாலும் அங்கெல்லாம் அழைத்துக் கொண்டு போறார். குடும்பமாக ஊழியம் செய்தார்கள். தாகம் இருந்த அதன் மேல் தண்ணீரை ஊற்றினார். வறண்ட நிலமாக இருந்த அந்த கலிலே நாட்டை ஆறுகளினாலே நிரப்பினார், சீஷர்களாலே நிரப்பினார். அந்த தேவன் இந்த வருடத்தில் அவருடைய ஆவியையும் அவருடைய சந்ததிக்கும் அவருடைய ஆசீர்வாதத்தை ஒரு சந்தானத்துக்கும் கொடுத்து வழி நடத்தினார். இதோ வருகின்ற வருஷத்துல அவர் உங்களை வல்லமையாக நடத்த வேண்டும். வருகின்ற வருஷத்துல இன்னும் 2 நிமிஷத்துல 2024 வருஷம் பிறக்க போகுது. மன்னிக்க கற்றுக்கொண்டீர்கள், அவருடைய நன்மையை பெற்றுக்கொண்டு அவரை நன்றி சொல்ல கற்றுக்கொண்டீர்கள். இன்னும் மற்ற காரியங்களையும் அவர் உங்களுக்கு கற்றுத்தர வேண்டும். என் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா, உன்னை வலதுகரம் பிடித்து வழிநடத்திய தேவன் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை.
அவர் உனக்கு வலது பக்கத்தில் நிழலா இருக்கிறார். கர்த்தர் உன் மேய்ப்பரா இருக்கிறார், நீ தாழ்ச்சி அடைய மாட்டாய். அவர் உன்னை புல்லுலர்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்களில் கொண்டு போய் விடுகிறார். நீ மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாய். ஏனென்றால் என் தேவனாகிய தேவாதி தேவரீர் உன்னோடு கூட இருக்கிறார். அவருடைய கோலும் அவருடைய தடியும் உன்னை தேற்றுவதாக இருக்கும். வருகின்ற வருஷத்திலே அவருடைய கண்கள் உன் மேலே நோக்கமாயிருக்கும். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை விட்டு கைவிடுவதும் இல்லை மட்டுமல்ல, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுகிறவர்கள் மட்டுமல்ல, உன் சந்ததியின் மேல் ஆவியை, உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை மட்டும் ஊற்றுகிறவர்கள் மட்டுமல்ல, வருகின்ற வருடம் முழுவதும், வருகின்ற வருடம் தொடக்கமிலிருந்து 20-24 செகண்ட் ஆரம்பிச்சதிலிருந்து 20-24 செகண்ட் 31ஆம் தேதி டிசம்பர் 31 முடியும் வரைக்கும் அவருடைய கண்கள் உண்மையில் இருக்கும். அவருடைய கண்கள் உண்மையில் இருக்கும். நீ வறண்ட நிலமாக இருக்க மாட்டாய், கனிதரும் திராட்சை செடியாக இருப்பாய். நீ பியூலா என்றும் உன் தேசம் எப்சிபா என்றும் கூறப்படும். அதுதான் உனக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதம். இந்த வருடம் முழுவதும் கர்த்தருடைய கண்கள் உன் நோக்கி பார்க்கிறதா இருக்கும். எத்தனை பேர் ஹல்லேலூயா சொல்றீங்க? வருடங்கள் காலங்களாய் என்னை வழுவாமல் காத்தீரையா. வருடங்கள் காலங்களாய் என்னை வழுவாமல் காத்தீரையா. உன் வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கினீர். ஆமென். ஹல்லேலூயா. சிறகாலே மூடி காத்தீர். உன் வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கினீர். உன் சிறகாலே மூடி காத்தீர். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு எல்லாரும் கைகளை மேல தூக்கு, 2 கைகளையும். எல்லாரும் கண்களை மூடுங்க, தேவனை நோக்கி பாருங்க. நான் சொல்றது திரும்ப சொல்லுங்க. தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, தாகமுள்ள என் மேல் தண்ணீரை ஊற்றினீர். வறண்டு நிலமாக இருந்த என் குடும்பத்தின் மேல் ஆறுகளை ஊற்றினீர். எங்கள் சந்ததியின் மேல் உம்முடைய ஆவியை ஊற்றினீர். எங்கள் சந்தானத்தின் மேல் உம்முடைய ஆசீர்வாதத்தை ஊற்றினீர். நன்றி தகப்பனே. இதோ 20-24 வருஷம் ஆரம்பித்து 2வது நிமிஷத்திலே சுவாமி அடியெடுத்து வைத்திருக்கிறோம். எங்களை உம்முடைய பாதப்படியில ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உம்முடைய கண்கள் இந்த வருஷம் முழுவதும், வருஷம் துவக்கி வருஷம் முடியும் மட்டும் உம்முடைய கண்கள் எங்களை நோக்கி பார்க்க வேண்டும் அப்பா. நாங்கள் உம்மாலே பலனடைய வேண்டும் அப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா, அவருடைய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. Happy New Year. Happy New Year to everyone.